நேத்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. அதாவது, "சிஸ்டர் சூப்பர். பட் ரொம்ப சீரியஸா இருக்கு. இன்னும் ஃபன்னா, ஜாலியா பேசுங்க ப்ளீஸ். ஓசோ சன்யாசின் இவ்வளோ சீரியஸா டாக் பண்ணலாமா? இந்த வீடியோக்கு கே சீரியஸ்னஸ் தெரியணும் அப்படி வரவங்களுக்கு. பட் நெக்ஸ்ட் டைம்லாம் இருந்து நீங்க ஜாலியா பேசணும். ரெக்வஸ்டா கேட்குறேன். ஒன்று தமிழில் டைப் பண்ணணும், இல்லையா ஃபுல்லாக இங்கிலீஷில் பண்ணணும். இந்த தங்கிலீஷ் வந்து உண்மையாக படிக்கிறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஓகே, இப்போ இவர் கேட்டிருக்காரு இல்லையா, அதாவது மனநல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தியானம் தீர்வாகுமா, இந்த டாப்பிக்கில் தான் இவர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது சீரியஸ்னஸ் அது வந்து அந்த விஷயத்துடைய தாக்கத்தை பொறுத்து. இப்போ நீங்கள் ஓஷோ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அவரோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அது ரொம்ப ஆழ்ந்து உள்வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு ஒரு கவிதை மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாங் மாதிரி இருக்கும். அவர் வந்து த ரோஸ் இஸ் ஃப்ளவரிங் அப்படிங்கும்போது, அந்த ஃப்ளவரிங்கும் போது அவரே அந்த ஃப்ளவரிங் ஆவார். அவர்கிட்டயே ஒரு மலர்தல் இருக்கும் அவர் முகத்தில். அதே போல் ஒரு ஒரு நெகட்டிவான விஷயங்களையோ இல்லை வந்து அந்த மாதிரி அந்த இப்போ அமெரிக்கா கவர்மெண்ட்டை பற்றி அவர் பேசின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் முகத்தில் அந்த நெகட்டிவ்னஸ், அந்த இது அப்படியே தெரியும். இந்த விண்டு அப்படின்னு சொல்லும்போதே அவரே அந்த காத்தா மாறிடுவார். அதெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன். அந்த மனுஷன் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் கொடுப்பாரு. அப்போ ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய ஆழத்துல இருந்து பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சீரியஸா பேசுற மாதிரி தெரியும். ஏன்னா அந்த டாபிக் அந்த மாதிரி. அதை வந்து உள்ள இருந்து பேசுறேன். ஏன்னா நான் எதுவுமே வந்து ரெடி பண்ணிட்டோ இல்லை வந்து அந்த மாதிரி பேசுறது கிடையாது. அந்த ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு வரும்போது சரி இந்த விஷயத்த இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை நான் பதிவு பண்ணுறது தான். இன்னொன்று, நான் ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணி 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் அது வந்து பப்ளிஷ் ஆகும். அதனால் பொதுவாக ஓஷோவோட இதில் வந்து சின்சியாரிட்டிக்கும் சீரியஸ்னஸ்க்கும் வித்தியாசம் தெரியல. ஒரு விஷயத்த வந்து நம்ம சின்சியராக அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கும்போது அதோடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து புரியறதில்ல. சின்சியாரிட்டிக்கும் சீரியஸ்னஸ்க்கும் வித்தியாசம் தெரியறதில்ல. நம்ம எல்லாத்தையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்து இவ்வளோ ஜாலியாக பேசுங்க, ஃபன்னாக ஜாலியாக பேசுங்க. ஃபன்னாக ஜாலியாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் கேட்கணும் யூடியூப்லன்னா அதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது. இது அதற்கான சேனல் கிடையாது. ஏன்னா நான் இந்த சேனல் கிட்டத்தட்ட நான் 2018 யூடியூப்ல சேனல் இருக்குது. பட் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3-4 சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஜோர்புத்தா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அடுத்தடுத்து நான் ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 10-11 மாதம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த ஜோர்புத்தா சேனல் ஒரு 3-4 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஓஷோவுடைய விஷயங்களை வந்து அவர் எனக்கு கொடுத்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த சேனலுங்கிற ஒரு விஷயத்தையே நான் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணேனே தவிர இதில் ஃபன்னுக்கோ ஜாலிக்கோ பேசுகிறதுக்கு வந்து எதுவும் இல்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஆழமான விஷயம். இன்னொன்று, நம்ம மக்கள் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும்போது அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிறது. பட் சோகம் வந்து ஒரு ஆழமான உணர்வு தான். முதல்ல அந்த வித்தியாசம், அந்த உணர்வுகளுக்கு நடுவில் இருக்க வித்தியாசம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு சினிமா நடிகையோ இல்லை செய்தி வாசிப்பாளர் அந்த ப்ரொஃபஷனலாக செய்கிற அந்த வேலைகள், சம்பளத்துக்காக செய்கிற அந்த வேலை கிடையாது இது. அவங்க தான் வந்து ஒரு புன்னகை, ஒரு போலித்தனமான ஒரு புன்னகையை உதட்டில் வச்சுக்கிட்டு செய்தி வாசிக்கிறதாகட்டும் இல்லை நடிக்கிறதாகட்டும் அப்படி பண்ணுவாங்க. பட் இது வந்து என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். மாஸ்டர் எனக்கு கொடுத்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன். அப்போ அந்தந்த உணர்வு நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய ஆழமும் வெளிப்படும். ரொம்ப ஆழமான ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின விஷயத்தை பற்றி
அது யாருக்கா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்த பத்தி பேசும்போது அது ரொம்ப ஆழமானதா இருக்கும். அது உங்களுக்கு சீரியஸா தெரிஞ்சதுன்னா, அது உங்களுடைய உணர்வு தளத்துல இருக்கிற ஏதோ ஒரு குறைபாடு. அதனால இது ஒரு ஃபன் ஜாலியான சேனல் கிடையாது. ஆழமான விஷயங்கள பகிர்ந்துக்கிற ஒரு சேனல். அ ஸோ அ அந்த ஆழமான உணர்வுகள உள்வாங்குறவங்களுக்கு மட்டுமான சேனல். இதுல நீங்க எதிர்பார்க்குற விஷயங்களோ, நீங்க ஆசைப்படுற விஷயங்களோ, அ உங்களுடைய ஆசைகளையும், எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி பண்றதுக்காக உண்டான சேனல் இது கிடையாது. அ யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காகவும் இந்த சேனல் கிடையாது. அப்போ ஒரே லயத்துல பயணிக்கிறவங்களுக்கு மட்டுமான சேனல். அதனால இந்த சேனலும் ரொம்ப மெதுவா தான் குரோத் ஆகும். ஏன்னா இந்த காலத்துல அரசியலோ, இல்ல ஒரு நகைச்சுவை சேனலோ, இல்ல ஒரு சினிமா சார்ந்த விஷயங்களோ, இல்ல ஒரு சமையல் சார்ந்த விஷயங்களோ நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப ஈஸியா அந்த குரோத் இருக்கும். ரொம்ப சுலபமா நீங்க மிகப்பெரிய குரோத்த அடைஞ்சிரலாம். ஆனா ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு சேனலுமே அதனுடைய குரோத் ரொம்ப ரொம்ப மெதுவா தான் இருக்கும். ஏன்னா அத விரும்புற மக்கள் ரொம்ப கம்மியா தானே இருக்கிறாங்க. அதனால. அப்போ அ இது ரெக்வெஸ்ட் எல்லாம் கிடையாது. பேசுற விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உணர்வு நிலை வெளிப்படும். சும்மா மேலோட்டமா பேசுறதுக்கும், உள்ள ஆழத்திலிருந்து பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓசோ சன்னியாசின் சீரியஸ்னஸ், அதான் சீரியஸா டாக் பண்ணலாமா அப்படின்னா, நீங்க ஓஷோ வீடியோஸையே முதல்ல ஆழமா பாருங்க. இது என்னோட ரெக்வெஸ்ட். அப்படி ஆழமா பார்த்துருந்தீங்க, அவருடைய ஒவ்வொரு இது பேசும்போதும், அவருடைய முக பாவனைகளை நீங்க ஆழமா பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேள்வியே வந்திருக்காது. ஓகே. அடுத்தது இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, ஒரு உண்மையான காதல் எப்படி இருக்கும்? அன்பு, காமம், வேறுபாடு. பருவமடைந்த வயதில் வரும் காமத்தை எப்படி அதை கடக்க வேண்டும்? சமூக வலைதளம் அவர்களை வேறு வழிகளில் கொண்டு செல்கிறது. தமிழ்ல டைப் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். ஒரு உண்மையான காதல் எப்படி இருக்கும்னா, ஓசோ சொல்றது தான். த அன்கண்டிஷனல் லவ். அவங்க நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு, இல்லை இன்னொருத்தர் மேல காதல் வயப்பட்டு போனாலும் உங்களுக்கு பழி வாங்குற உணர்ச்சியோ கோபமோ வராது. அவங்கள ரொம்ப சந்தோஷமா நீங்க அவங்க கிட்ட இருந்து விடைபெறுவீங்க. அன்பு, காமம், வேறுபாடு இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்னொன்று, பருவம் அடைந்த வயதில் வரும் காமத்தை எப்படி அதை கடக்க வேண்டும். பருவம் அடைந்த வயதுனாலே காமம் அங்கே அந்த உடல் சார்ந்த தேவைகள் வர்றது தான் பருவம் அடைதல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பருவம் அடைதல் அப்படின்னே நம்ம சொல்கிறோம். அதனால அப்போ காமம் எழலைன்னா தான் அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த காம உணர்வுகள் அப்படி எழுந்ததுன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதை அடக்க வேண்டிய தேவை இல்லை. அது அந்த உடல்ல அந்த உணர்வுகள் ஏற்படுறத அனுமதிங்க. அதை எந்த கில்ட்டும் தேவையில்லை. அதை ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிட்டாலே அது நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. நம்ம அதை போராடுறோம், அதை அடக்கிறதுக்காக போராடுறோம். அப்போதான் அது பிரச்சனையாகுது. இன்னொன்று, அந்த காலத்தில் தான் குழந்தை திருமணம் இருந்தது. அதனால் இந்த இந்த கொஸ்டினுக்கே அவசியம் இல்லை. ஆனால் இப்போ எங்கள் காலத்தை விட இப்போலாம் 30 வயசு 40 வயசு கூட ஆயிடுது கல்யாணம் ஆக. அப்போ அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த பருவ வயது அப்படின்னாலே நீங்கள் அந்த விஷயத்துக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கல, அதை உங்களால் வாழ முடியல அப்படின்னாலே அது உடல்ல இருந்து மைண்டுக்கு மூவ் ஆகிடும். அப்போ மைண்டுக்கு மூவ் ஆயினா என்ன ஆகும்னா, இப்போ உடல்ல இருந்ததுன்னா நீங்கள் அதை உங்கள் பார்ட்னர் கூட அதை வாழ்ந்து அனுபவிப்பீங்க. அப்போ அது வாழ முடியலன்னா என்ன ஆகும், அது கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டுக்கு போயிட்டு எண்ணங்களாகவும் கற்பனைகளாகவும் அது பரவி விரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொல்கிற மாதிரி சோசியல் மீடியா அதுக்கு இன்னும் பயங்கரமாக தீனி போடுற மாதிரி இருக்குது. சமூக வலைதளம் அவர்களை வேறு வழிகளில் கொண்டு செல்கிறது. அதான் அப்போ அது சோசியல் மீடியா, மொபைல் இதில் விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட தவறான விஷயங்களை அவங்கள வழி நடத்துறதுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் அது வாழப்பட வேண்டும். அதை வாழலை அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முயலணும். அப்படி இல்லைன்னா
அது வந்து மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தும். உடல்ல இருந்து அது மனதுக்கு போய் அங்கிருந்து எண்ணங்களாகவும் கற்பனைகளாகவும் இது மாதிரி ஏதோ ஒரு வடிகால் தேடும் இல்லையா? அது வந்து இயல்பா ஓடுறதுக்கு ஒரு பாதை இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும்? வேற ஏதோ ஒரு வழியில அது வடிகால் தேடும். அதை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. Speak about yoga nidra and early morning wake up. Also unable to focus in study because of media usage. இது வந்து யோக நித்ரா வந்து யோக மார்க்கத்தில் இருக்கும். நீங்கள் வந்து அது யோகா டீச்சர்கிட்ட கேட்டு இது பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து கோல்டன் லைட் மெடிடேஷன் இருக்குது, கைடட் மெடிடேஷன், பாடி அண்ட் மைண்டு ரிலாக்ஸேஷன். அதையே நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு தூங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தெரியும். அதனால் இன்னொன்று, சோசியல் மீடியா யூசேஜால் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது வந்து நீங்கள் தான் உங்களை வந்து இது பண்ணணுமே தவிர இதுக்காக வேற யாரும் அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை இது பண்ணுறதோ ஒன்றும் முடியாது. அதனால் நீங்கள் மனசு வச்சா அதுலேருந்து வெளியில் வர முடியும் கண்டிப்பாக. நம்ம சேனலில் அதான் கைடட் மெடிடேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணுங்கள். முதல்ல ஒரு 21 நாள் ஒரு இது பண்ணுங்கள். 21 நாள் நான் டெய்லி வந்து நாதபிரம்மா பண்ணுறேன், இல்லை நான் கோல்டன் லைட் பண்ணுறேன், இல்லைன்னா ஒரு கைடட் மெடிடேஷன் நான் தொடர்ந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு தூங்குறேன், அப்படியே தூங்குறேன் அப்படிங்க. அது ரொம்ப சிம்பிள் தான் கைடட் மெடிடேஷன். ஜஸ்ட் நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டுட்டு அப்படியே லை டவுன் பண்ணிவிட்டு அப்படியே போகிறப்ப அப்படியே கேட்டுகிட்டே அப்படியே தூக்கம் வந்தால் தூங்கிட வேண்டியதுதான். கண்டிப்பாக அது கேட்கும்போது மைண்டும் பாடியும் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். ஒரு ஸ்லீப்பிங்கும் வந்து ஒரு அவேர்னஸோடு இருக்கும். கண்டிப்பாக காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். நிறைய மாற்றங்கள் வரும். ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணணும், அவ்வளோதான்.